ஆனா அந்த ஆதிநாகினியால நம்மள காப்பாத்தவே முடியலையே. அதுக்கப்புறம் எதுக்காக அவளை நம்ம வீட்டுல வச்சிருக்கோன்னு தெரியல. அவ நிறைய விஷயத்துல நம்மள காப்பாத்துவான்னு நினைச்சோம். ஒரு கேடயமா இருப்பான்னு நினைச்சோம். என்னோட கேடயமே என் மகன்தான். என்னோட பெரிய அரணே என் மகன்தான். இன்னைக்கு இவன் நிலைமைய பாத்தீங்களா? ஆமா, உன் தங்கச்சி எங்க? அவ ஹெல்ப் பண்றேன்னு தானே சொன்னா. பெரியப்பா, பவானி அண்ணி வீரானனை காப்பாத்துறேன்னு சொல்லிருக்காங்க. வீராவை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு எங்க போனா? பவானி எங்க? பரமேஸ்வரா, என்னோட வீராவோட உயிரை காப்பாத்துங்க. அவனுக்கு திரும்பவும் உயிர் பிச்சை கொடுங்க. இது ஒரு விசித்திரமான பூஜனை, எனக்கு தெரியும். ஒரு இச்சாதாரி நாகினி கழுகோட உயிரை காப்பாத்துறதுக்காக போராடுறது அபூர்வம். கழுக காதலிக்கிறதே அபூர்வம் தான். ஆனா இது முத தடவை இல்ல. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு தடவை வானத்துல பறக்கிற ஒரு பறவை தண்ணீர்ல வாழ்ற மீனை காதலிச்சுது. அதே மாதிரி சூரிய தேவன் ஒரு நிழலை காதலிக்கலையா? ஏன் நீங்களே ஒரு கடவுளா இருந்து உங்க பக்தைய காதலிக்கலையா? அப்ப ஒரு இச்சாதாரி நாகினி கழுகு காதலிக்க கூடாதா என்ன? பல யுகங்களா தொடர்ற வெறுப்பு இந்த காதலால நட்பா மாறக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க பரமேஸ்வரா. உமாதேவிக்கு உங்க பாதி உடம்ப கொடுத்து அர்த்தநாரீஸ்வரா ஆனீங்கல்ல. என்னோட கணவனை காப்பாத்துறதுக்கு மட்டும் ஏன் மனசு இறங்க மாட்டேங்கிறீங்க? பதில் சொல்லுங்க. வீராவை ஏன் பொழைக்க வைக்க மாட்டீங்க? என் வீராவுக்கு உயிர் பிச்சை கொடுங்க. அத நீங்க செஞ்சுதான் ஆகணும். இனி எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. எல்லாமே நீங்க தான். சிவன் தான் ஆதி, சிவன் தான் அந்தம். எல்லா பிரச்சனையும் அழிக்கிறவர் நீங்க. காலனுக்கெல்லாம் காலன், மகா காலன் நீங்க. இன்னைக்கு நான் பரம்பொருளான உங்ககிட்ட என் வீராவுக்காக உயிர் பிச்சை கேட்டு வந்திருக்கேன். என் கணவனை எப்படியாவது காப்பாத்துங்க. அவருக்கு உயிர் பிச்சை கொடுங்க. இன்னைக்கு நீங்க எனக்கு வரம் கொடுக்கிற வரைக்கும் என்னோட ஆட்டத்தை நிறுத்த போறது கிடையாது. வீரன், வீரா, வீரா, உனக்கு என்ன பண்ணுது? வீரா, 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 எழுந்துரு. வீரா, வீரா, கதவை மூடுங்க சீக்கிரம். நீ தலையில கை வச்சுக்கிட்டு இங்க உட்கார்ந்துரு. அந்த தண்ணிய பாரு, எப்படி அழகா பாயுதுன்னு பாரு. உனக்கு தோன்றத பண்ணு. கண்ணுல இருந்து தண்ணியா ஒழுக விடு. என்ன வேணா பண்ணு, உனக்கு எல்லாம் பண்ண உரிமை இருக்கு. உனக்கு என்ன தோணுதோ பண்ணிக்கோ. ஆனா நீ என் பவானிக்கோ இல்ல என் குடும்பத்துக்கோ ஏதாவது கெடுதல் பண்ணணும்னு நினைச்சா, இல்ல அத பத்தி யோசிச்சா கூட நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தெரியும்ல? தெரியும். குட் குட். அது மட்டும் இல்ல, நான் உன்னை இந்த வீட்டுல எதுக்காக தங்க வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும். ஏன்னா நான் பவானியோட ரொம்ப பெரிய எதிரி கொண்டு இருக்கேன். வாவ், குட். இந்த தண்ணி ஓடுற மாதிரி உன் மூளையை நல்லா வேலை செய்யுது. குட், நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ண. அப்புறம் நான் உள்ள போய் உன் பேரை சொல்லி ஒரு ட்ரிங்க் குடிக்கிறேன். என்ன ரொம்ப மிஸ் பண்ணாத. என்ஜாய். நான் இப்ப எதை என்ஜாய் பண்றேன்னு உன்னால நிச்சயமா தெரிஞ்சுக்கவே முடியாது வீரா.
அப்ப நீங்க தான் இருக்கியா? ஆமா, உருப்படாதவனே, நான் இங்கதான் இருக்கேன். நீதான் பார்த்தல, பவானி அந்த விஷத்தை வீராக்கு கொடுக்கல, என் முகத்துல ஊத்திட்டா. அவ அப்படி செய்வான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆனா அடுத்து என்ன பண்றதுன்னு நான் பிளான் பண்ணிட்டேன். ஆதி நாகினியை கொல்றது எப்படி நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீயா? நீ கண்டுபிடிச்சிட்டியா? நீ பேசுறதோட சரி, உன்னால ஒழுங்கா அவளை கட்டுப்படுத்துறத பத்தி நீ பேசக்கூடாது. அந்த வீராவை கட்டுப்படுத்த முடியல, அவனை நிலால வச்சிருக்க முடியல, அவனுடைய மொத்த சக்தியையும் நிரந்தரமா அழிக்க முடியல. நீ எது பண்ண? எதுவும் பண்ணல. இனி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அந்த ஆதி நாகினிய நானே கொல்றேன். இந்த தடவை ரொம்ப சுலபமான அவளை கொல்ல போறேன். அப்படியா? அது என்ன வழின்னு சொல்லு. நீ என்ன பண்ண போற? திரிசூலமா? திரிசூலம். ஆதி நாகினியுடைய வரமோ இதுதான், சாபமோ இதுதான். என்கிட்ட அதை எடுத்துட்டு வராத. என் கண் எதிரில் அந்த திரிசூலத்தை காட்டாத. என்கிட்ட அதை எடுத்துட்டு வராத. என்ன அது? நீ எங்க போயிருந்த பவானி? இப்படி பார்ட்டி ஆரம்பிச்சது யாராவது கிளம்புவாங்களா? எவ்வளவு நேரமா உனக்கு ட்ரை பண்ற, நீ போன் எடுக்கல. நான் பயந்தே போயிட்டேன், ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு தெரியுமா? ஏதாவது சொல்லு பவானி. திஸ் இஸ் நாட் டன். இப்பயாச்சும் ஏதாவது பேசு. அட பேசு. தொலைஞ்சு போயிட்டேன். தொலைஞ்சு போயிட்டியா? அப்படின்னா கால் பண்ண நான் வந்திருப்பேன்ல. இல்ல, எனக்கு என்னோட வழி தெரிஞ்சிருச்சு. எந்த வழி உன்னை வந்து அடையுதோ அதுதான் எனக்கான வழி. வீரா, நீ என்ன ஒரு தடவை கட்டி அணைச்சுப்பியா? உன் பார்வையில் ஓர் வார்த்தை உயிரில் கலந்த அழகே, என் நெஞ்சினில் உன் ஞாபகம் என்னை கொல்லாமல் கொள்கின்றதே பெண்ணே. உன் பார்வையில் ஓர் வார்த்தையில் உயிரில் கலந்த அழகே, என் நெஞ்சினில் உன் ஞாபகம் என்னை கொல்லாமல் கொள்கின்றதே. என்னாச்சு பொண்டாட்டி? என் பொண்டாட்டி இன்னைக்கு முத தடவையா என்ன கட்டி பிடிக்க பெர்மிஷன் கொடுத்திருக்கா. ஸ்வீட் ஹார்ட், என் வாழ்க்கையை நீ இப்போ இன்னும் பிரகாசமாக்கிட்ட. என்னடா இது? என்ன விடவே மாட்டேங்கிறியே? இந்த நிமிஷம் எனக்கு போதும். இந்த நிமிஷம் செத்து போனா கூட நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். இல்லை, இதழில் எழுதும் கவி அழகினை உணரும் உள்ளம் தாயன்பினை போல். உனக்கு நல்லா தெரியும், எனக்கு தெரியும். இருந்தாலும் உனக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். நான் உன்னை அளவுக்கு அதிகமா, எல்லை இல்லாம காதலிக்கிறேன் பவானி. மேட்லி, டோட்லி லவ் யூ பவானி. எனதுயிரே, நான் உனதருகே,
பார்வை நான் பார்க்க தோன்றும் உன் விழி பல கதைகள் சொல்லும் கதைகள் நிஜமானதே ஒரு சொல் இமை நான் சொல்லி முடிச்சிட்டேன். நீ பதிலுக்கு என்ன சொல்ல போற? போனதானே சொல்லு. ஒரு சொல் இமை போதும் என் நாடும் உனதானே எதுவும் இல்ல. ஏன்னா நான் இதுக்கு மேல நீ செஞ்ச திரும்ப செய்யணும்னு நினைக்க மாட்டேன்.